தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 கொரிந்தியர் 11:26. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். வனாந்தரத்தில் வந்த மோசங்களிலும். அப்படி இவருக்கு ஒரு வனாந்தரம் பரிசுத்த பவுலடிக்கு. வனாந்தரத்தில் அவருக்கு மோசம் நேரிட்டு இருக்கிறது. மோசம்னா பெரில், அழிவு அப்படின்னு. அப்படி அழிவு வந்தாலும் ஆண்டவர் அங்க காப்பாற்றி இருக்கிறார். ஆகவே தான் இந்த சோதனைலாம் கடந்த பிறகு இது எழுதுறாருங்க. எனக்கு ஒரு வனாந்தரம் இருந்தது, அழிவு இருந்தது, இத்தனை சோதனைகள் எல்லாம் சந்தித்தேன், ஆகிலும் கர்த்தர் என்னை காப்பாற்றி அந்த வனாந்தரத்திலே சாட்சியாய் கர்த்தர் மாற்றினார் அப்படின்னு சொல்றார். அவருக்கு என்ன வனாந்தரம் நமக்கு தெரியல, எப்படிப்பட்ட அழிவு, எப்படிப்பட்ட வனாந்தரம் அது நமக்கு தெரியாது. ஆனால் அழிவுன்றது மட்டும் சொல்றாரு. அது எப்படி மாறுதுன்னா, இவர் வாழ்க்கையில நிறைய வனாந்தரம், ஆனா ஒரு வனாந்தரத்தை மட்டும் நமக்கு தெரியும். என்னன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் போட்டுறாங்க அவரையும் சிலவையும். அங்கே சிறைச்சாலை கட்டப்பட்டு சிறை கைதியாக இரவு நடுநிசையிலே ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அதை கேட்ட ஆண்டவர் பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணி, ஆண்டவர் இவர் கையிலிருந்து விலங்கெல்லாம் கடந்து போனது, மிக பெரிய ஒரு ரட்சிப்பு அங்கே உண்டாகிறது. சிறைச்சாலைக்கால் ரட்சிக்கப்படுகிறான். கைதிகள் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார்கள். அப்படி இந்த சிறைச்சாலை என்கிறது வனாந்தரம் அங்க ரட்சிப்பின் இடமாய் மாறினது நமக்கு தெரியும். பாடி துதி செய்த பொழுது அந்த வனாந்தரத்தை கர்த்தர் மாற்றார். என்ன அர்த்தம் சுருக்கமா சொல்லுகிறேன். நமது வாழ்க்கையிலே வேதனைகள், நெருக்கங்கள் தான் அநேக வாசலை திறக்கிறது. அவர் அனுபவித்த அந்த பாடுகள், வேதனை தான் அன்னைக்கு ஒரு வாசலை சிறைச்சாலை திறந்தது. சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். கைதிகள் எல்லாம் தூக்கு மேடைக்கு காத்திருந்த கைதிகளும் இயேசு அறிந்து கொண்டார் என்றார். உங்கள் பாடுகள், உங்கள் வேதனைகள், உங்கள் நெருக்கங்கள் தான் அநேக வாசலை இந்த மாதத்திலே திறக்க போகிறது. அடைக்கப்பட்ட வாசலை உங்கள் வேதனைகள் திறக்க போகிறது. உங்கள் கண்ணீர் திறக்க போகிறது. உங்கள் ஏக்கங்கள், பெருமூச்சுகள் திறக்க போகிறது. வெளியே சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாம் ஒரு வாசலை திறக்க போகிறது. கர்த்தர் சொல்றாருங்க, பல வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம், பல 100 வாசல் உனக்காக தேவன் திறக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.